ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன் ரன்னிங் சம் வீடியோ போட்டுருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாடா மும்பை மேரத்தான் 2026 உண்டான டாடா மும்பை மேரத்தான் முடிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு திருவிழாவே முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஏன் திருவிழா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, மும்பையில் வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு கூட்டமாக ரன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மராத்தான் திருவிழா நடக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக இந்தியாவில் வந்து நடக்கிற பெரிய மராத்தான் தான் இது, டாடா மும்பை மேரத்தான். இன்டர்நேஷ்னல் அத்லெட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து நிறைய பேர் கலந்துக்குருவாங்க. இந்த தடவை 69,000 பேர் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு மாசா கலந்துக்கிற ஒரு ஈவெண்ட் அப்படின்னா அந்த டாடா மும்பை மேரத்தான் தான். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். இதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும். அடுத்த தடவை பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க, ஏற்கனவே பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி பேசணும்னு நினைக்கும் போது நம்ம கமெண்ட்டில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, கிருபாகரன் பிரதர். ரொம்ப நன்றி பிரதர், இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். இப்போ எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஸ்டே எப்படி பண்ணுறது, அக்கமடேஷன் எத்தனை நாளைக்கு முன்னாடி தங்குறது, நமக்கு அந்த இடத்துல ஃபுட் எப்படி எடுத்துக்கிறது, அந்த இடத்துக்கு ரேஸ் பாயிண்ட்டுக்கு என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் போய் சேர்றோம் அப்படின்றது, அப்புறம் நம்ம ரேஸ் ஓடுறோம்ல 42 கிலோமீட்டர் ஓடுறோம்ல, அதோட டிஸ்டன்ஸில் இருக்கிற ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன் எப்படி இருந்தது, எலிவேஷன் எப்படி இருந்தது. ஏன்னா பெடாரோட பற்றி நிறைய ஹைப் இருக்குது. அது போக வந்து மும்பையோட கிளைமேட்டை பற்றி நிறைய ஹைப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி இருந்தது, எண்டிங் பாயிண்ட்டில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது, அதை பற்றின டீட்டெயில் சொல்கிறது, முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ரெக்கவரி இருந்தது, அந்த இடத்துல என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல அக்கமடேஷனை பார்ப்போம். இந்த அக்கமடேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி எதில் வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இப்போ வந்து நம்ம ட்ரெயினில் போயிருக்கோமா ஃப்ளைட்டில் போயிருக்கானுன்றதை பொறுத்து. இப்போ ஃப்ளைட்டில் போயிருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் போதுமான ஒன்று. இது ட்ரெயினில் போயிருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, ஃப்ளைட்டில் போயிருந்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் நீங்கள் போய் ரீச் ஆயிடுவீங்க. இது ட்ரெயின் அப்படின்னா 1.5 நாள் 2 நாள் எந்த ஜோன்லேருந்து வரீங்கன்றதை பொறுத்து அது மாறும். ட்ரெயினில் வரும்போது ஸ்லீப்பர் பத்தில் வந்திருப்பீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். கால் நீட்டி ஃபுல்லாக படுத்திருக்க முடியாது. ஹைட்டாக இருக்கிற ஆள், கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காது. என்ன தான் ஃபஸ்ட் ஏசி செகண்ட் ஏசின்றாலும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே கிடைக்கிற ஃபுட்டை தான் சாப்பிட்ருப்பீங்க. இப்படித்தான் அப்படின்றத நம்ம சாப்பிட முடியாது. பவுல் மூமெண்ட்ஸ் மாறிடும். ஸோ அதனால சொல்கிறேன் நான். இப்போ அக்காமடேஷனை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, மும்பையோட கிளைமேட் வந்து ஒரு 5 நாளைக்கு ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு 5 நாளைக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ப்ரிடிக்டே பண்ண முடியல. நியூ இயர் அன்னைக்கெலாம் சரியான மழை, அதுக்கப்புறம் மழையே இல்லை, அப்புறம் திடீர்னு பனி விழுகுது, திடீர்னு பனி இல்லாமல் இருக்குது. அதனால தான் மும்பையோட கிளைமேட் நினச்சி எல்லோரும் பயப்படுறது. குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அந்த அக்காமடேஷனை பொறுத்தவரையும் அக்காமடேஷன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம அந்த கிளைமேட்டோட அடாப்ட் ஆகிக்கிறதுக்காக எத்தனை நாளைக்கு முன்னாடி வர்றோன்றது தான் இந்த அக்கமடேஷன்றது. ஸோ அப்போ தான் வந்து அந்த கிளைமேட்டோட அடாப்ட் ஆகி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த ரன்னை ஃபுல்லாக முடிக்க முடியும், ஃப்ரீயாக முடிக்க முடியும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதை அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த அக்கமடேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த ஸ்டேயை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, மும்பையில் வந்து இந்த ரேஸ் நடக்கிற இடத்த சுற்றி ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூம்ஸ் எல்லாம் வந்து அந்த டயத்துலலாம் கிட்டத்தட்ட ஒரு 3000, 4000, 5000, 6000 இருக்கும். இப்போ 3 நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 3000 ரூமை பிடிக்கிறீங்க அப்படின்னா 10,000 3 வச்சாலும் 9,000. அப்புறம் ஃபுட் இருக்குது, நம்ம அந்த செலவு பார்க்கணும். ஸோ அதனால் அந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி காஸ்ட்டாக இருக்கும். மும்பையை பொறுத்தவரை சும்மாவே மும்பை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து தாராவியில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். 2,000 அதுக்கு 1,900 ரூம் ரெண்ட்டு. ரொம்ப 8க்கு 8 தான் ரூமு, ரொம்ப சின்னதாக இருக்கும். காற்று போகிறது கூட இது இருக்காது. இது நிறைய ஏரியாஸ் இருக்குது. இப்போ செம்பூர்னு ஒரு இடம் இருக்குது, இந்த மாதிரி நிறையா நபி மும்பை இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா தாராளமாக போய் அங்கே போய் ஸ்டே பண்ணிடுங்க. அங்கேருந்து இங்கே வர்றது ரொம்ப ஈஸி தான். அதை பற்றி சொல்கிறேன் அடுத்த பாயிண்ட்டாக. ஸோ ஸ்டே வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து ரொம்ப பட்ஜெட்டே இல்லை, 3000, 2000, 1000 ரூபாய்க்கு கூட என்னால் ரூம் போட முடியாது அப்படின்னா டோர்மிட்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. டோர்மிட்டோரினா ஒன்றும் கிடையாது, பெர் டேக்கு 500, 400, 600, 700 அப்படின்னு வாங்குவாங்க. ஒரு சிங்கிள் காட்டு கொடுத்துருவாங்க, நம்ம பொருள் கீழே அது கீழே வச்சுக்கலாம். இந்த கட்டமாக அந்த ஹாஸ்டல்லாம் இருக்கும்ல, அடுக்கடுக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு டோர்மிட்டோரியாக பார்த்து நீங்கள் அதில் கூட போய் ஸ்டே பண்ணிக்கலாம். பெர் டேக்கு பே பண்ணி கூட நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டாக சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களோட எப்படி நீங்கள் சொகுசாக வாழ்ந்துருக்கீங்கன்றதை பொறுத்து. இப்போ வந்து நான் நல்லா ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டேன், என்னால் அப்போல்லாம் போய் இருக்க முடியாது அப்படின்னா செலவு பண்ணி தான் ஆகணும். இல்லை நான் ஓரளவுக்கு மீடியமாக தாங்கிடுவேன் அப்படின்னா நாங்கள் இப்போ இதில் தாராவிலேருந்து தனியாக ரூம் எடுத்திருந்தோம்ல, 2000 ரூமு, அது 3 நாள் 4 நாளைக்கு கிட்டத்தட்ட 8000 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இது நீங்கள் டோர்மிட்டோரியில் சிங்கிள் பர்சனாக தங்க போகிறீங்க, நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா 400 இருக்குது, 500 இருக்குது, 600 இருக்குது, 700 இருக்குது. அந்த நீட்னஸை பொறுத்து. இப்போ 400 இருக்கிற ரூம் நாங்கள் போய் பார்த்தோம், அது ரொம்ப ஓவர் ஸ்மெல்லாக இருந்தது. ஒரு ஆளுக்கு அமையறதை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அமையுதோ அதை பொறுத்து தான். ஸோ இப்படி தான் ஸ்டே நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். 3வது பாயிண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டு. எந்த இடத்துல இருந்து நீங்கள் தங்கியிருக்கீங்க, அந்த இடத்துலேருந்து நீங்கள் ரேஸ் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா மும்பையை பொறுத்தவரையும் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்கும். முக்கியமாக எலக்ட்ரிக் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின் ரெண்டுமே தான்.
காலையில் 5 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த ஈவெண்ட்டுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ 4:30 மணிக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு 3:30 மணிக்கு போனோம். 3:30 மணிக்கு ட்ரெயின் வந்துடுது. கரெக்டாக 4:45க்குலாம் நாங்கள் போய் ரீச் ஆயாச்சு. நான் மாஹிம்லேருந்து ஏறினேன். மாஹிம்லேருந்து ட்ரெயின் இருந்தது. அங்கே போய் நான் ரேஸ் பாயிண்ட்டுக்கு ஆசாத் மைதானுக்கு போய் இறங்கியாச்சு. எங்கே போய் சர்ச் கேட்டில் இறங்கி அங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான். ஸோ பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருந்தது. சர்ச் கேட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேருந்து தான் நீங்கள் வந்து ரேஸ் பாயிண்ட்டுக்கே போகிற மாதிரி இருக்கும். சர்ச் கேட்டில் இருந்து தான் இந்தியா கேட்டு போக முடியும். சர்ச் கேட்டில் இருந்து தான் நீங்கள் வந்து மெரைன் டிரைவு, என்சிபி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடம் பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நீட்னஸாக இருக்கும். ஃபாரின் மாதிரி இருக்கும். நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ், பிரிட்டிஷ்காரங்க பில்டிங்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு இடம் அது. ஸோ இதுதான் வந்து ரேஸ் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழி. இப்போ டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை இப்போ இது நீங்கள் வந்து கேப் எடுத்து போகிறீங்கனாலும் நிறையா ரூட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப சிரமம். ட்ரெயின் ஃபெசிலிட்டி, பைக் ஃபெசிலிட்டி, கார் ஃபெசிலிட்டினா அந்த ரூட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ட்ரெயின் ஃபெசிலிட்டினா கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே போய் சேர்ந்துடலாம், ரொம்ப ப்ரெஷர் இருக்காது. பேக்கேஜ் கவுண்டர் இருக்கும். நீங்கள் பேக் வேணும்னா கொடுத்துட்டு அதை பொறுமையாக நின்று வாங்குற மாதிரி இருக்கும். ரேஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மணி நேரம் நின்று வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி, யார்ட்டையாவது ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுக்கோங்க. அவங்க பொறுமையாக 3 மணி நேரம் இருக்கணும், அது ஒரு சிரமம். சரி, அதை பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ நம்ம 3 விஷயங்கள் பார்த்தாச்சு. ஸ்டே பார்த்துட்டோம், அக்காமடேஷன் பார்த்துட்டோம், அடுத்து டிரான்ஸ்போர்ட் எப்படி போய் சேரணும் அப்படின்றத பார்த்துட்டோம், அடுத்து ரேஸுக்கு உண்டான ஜாகிரபிக்கல் கண்டிஷன். இப்போ வந்து ரேஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா என்ன மாதிரி ஜாகிரபிக்கல் கண்டிஷன் இருந்தது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஊர் மாதிரி இப்போ ஈரோடு ரன்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடுலாம் வந்து கிராமத்து ரோடு, ரொம்ப ஒரு 10 அடி ரோடு, 15 அடி ரோடு அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில இடத்துல தான் ரொம்ப அகலமாக இருக்கும். ஈரோடில் வந்து ஸ்டார்டிங் ஒரு 6-7 கிலோமீட்டரே நல்ல ஒரு எலிவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோப்பாச்சு, திருப்பி எலிவேஷன் ஆச்சு. இருந்தால் ரொம்ப டஃப்பான ஒரு ஜாகிரபிக்கல் கண்டிஷன் அது. ரொம்ப டஃப்பாக இருந்தது அந்த ரோடு சொல்லப்போனால். ஓகேவா? இது வந்து அப்படி கிடையாது. நல்லா துபாயில் இந்த காமெடி வரும்ல, வலுன்னு இருக்குண்டா ரோடுன்ற மாதிரி, ரோடு அந்த மாதிரி இருக்கும். நல்ல அகலமான ரோடு, எல்லாமே ஹைவேஸு, எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஓடுற எல்லாருமே நம்ம என்ன பேஸில் ஓடினாலும் அந்த பேஸில் ஈக்குவலாக ஓடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து வேவில் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்கள்ல. இப்போ நம்ம இந்த வேவில் இப்போ ஏ கேட்டகரி வேவில் இருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு 1500 பேர் இருக்காங்க, 2000 பேர் இருக்காங்கன்னா நம்ம ஒரு நடுவுலையோ இல்லை கடைசியோ மாட்டிக்கிட்டோம்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம் கூட ஆகும். ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கிறோம். எந்த மாதிரி போய் நிற்கிறோம், எந்த மாதிரி கூட்டத்தில் போய் இருக்கோம், என்ன மாதிரி பேச நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்து அந்த இடத்துல போய் நின்றுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரோட்டில் வந்து நிறைய பேர் தண்ணி குடிச்சிட்டு கீழே போட்டிருப்பாங்க, தண்ணி சிந்திருப்பாங்க. ஓடும்போது வழுக்கும். ஸோ ஃபுட் ஸ்டெப்பை பார்த்து எடுத்து வைக்கணும். இப்போ வந்து கிருபாபூர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 10வது கிலோமீட்டரில் 11வது கிலோமீட்டரில் 170 ஹார்ட் ரேட் எனக்கு போயிருந்தது அப்படின்னு. அது என்ன ரீசன் அப்படின்னா, அங்கே தான் வந்து பெடாரோடு பின்னாடி இருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 10-11வது கிலோமீட்டரில் தான் பெடாரோட எலிவேஷன் ஆரம்பிக்குது. அது ஒரு 300-400 மீட்ரு எலிவேஷன் அது. ஸோ அதனால அந்த 1 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 170 ஹார்ட் ரேட் வரை ஸ்பைக் ஆகிட்டு, அப்புறம் திருப்பி ஏத்தம்னு ஒன்று இருந்தால் இறக்கம்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அது மாதிரி இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ரேட் வந்து திருப்பி 160, 162, 163 அந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே இதுலேயே கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணிட்டேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் வரையும் மெயின்டைன் பண்ணிட்டேன். அந்த 35 கிலோமீட்டர் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருந்தேன். 32 கிலோமீட்டர் வரையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருந்தேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹார்ட் ரேட்டும் அதே மாதிரி ஆவரேஜ்லேயே மெயின்டைன் ஆச்சு. போகிற இடம்லாம் நல்ல ஒரு சப்போர்ட்டில். ஒரு சில நெருடல் இருந்தது. அது என்ன அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஓடினாங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஓடினாங்க. ஒரு சில ஆள் தான் ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணிட்டு ஓடினாங்களே தவிர்த்து மித்த ஆள்லாம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக அப்படியே அந்த பேஸை பிடிச்சி ஓடுறதுல ரொம்ப இதாக இருந்தாங்க. எல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஓடுறாங்களோ, அமைதியாக இருக்குது. ரன்னர்ஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் என்னமோ எக்ஸாம் ஹாலில் இருந்த மாதிரி ஒரு பயம் இருந்தது. அதனால் நான் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட பேசிக்கிட்டே வந்தேன். அவங்க நல்ல ஒரு சப்போர்ட், 2 பேருமே கூட ஓடி வந்தவங்க. அவங்க தான் வந்து நான் கையில் கேமரா இருந்ததுனால ஜெல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் மல்டிபிள் ஜெல்ஸ் எடுத்தேன். யூனிவர்ட் கையில் வச்சுருந்தேன், என் ஃப்ரெண்டு தனுஷ் கொடுத்தது. அது 2 ஜெல் வச்சுருந்தேன். அது போக அங்கே ரேஸ் ஈவெண்ட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-16வது கிலோமீட்டருக்கு அப்புறம்லாம் நீங்கள் ஃபாஸ்டன் அப் ஜெல்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நிறைய பேர் கலெக்ட் பண்ணி அது எனக்கு நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சால்ட் கேப்சூல் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஹைட்ரேஷனை பற்றி நான் ஏற்கனவே பேசுகிறேன். ஏன்னா மல்டிபிள் கேப்சூல் எடுக்க என்ன ஆகும்னா வயிறு சில பேருக்கு அப்செட் ஆகும், வாமிட் வர மாதிரி இருக்கும். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் நான். ஸோ இப்படி தான் அந்த 15-16 கிலோமீட்டர்லேருந்து 32 கிலோமீட்டர் வரையும் கண்டதை சாப்பிட்டுட்டு, ஏன்னா கிடைக்கிறத சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டு ஃபில் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்தேன். எந்த இடத்துலையும் நமக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ 32 கிலோமீட்டர் வரையும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ரைட் லெக்கில்
குவாட் மசிலில் ஒரு மசில் வந்து அப்படியே ஏற ஆரம்பிச்சிச்சு. அது கிராம்பா இல்லை என்னன்னே தெரியல. அது சென்னையில் லாஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அது இந்த தடவை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சோடனே அந்த பேஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் பெடாரோட முக்கியமான ஒரு எலிவேஷன். அது எல்லாருமே பயமுறுத்துகிற எலிவேஷன். கிட்டத்தட்ட ஒரு 700 மீட்டர் எலிவேஷன் அது. அந்த எலிவேஷன் வந்து தாண்டறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. எதனால அப்படின்னா கிட்டத்தட்ட ரேஸ் முடிய போகுது. அடுத்த 5-6 கிலோமீட்டரில் ரேஸ் முடிய போகுது. முடிய போகிற நேரத்தில் அந்த ஒரு எலிவேஷன் வந்தது அப்படின்னா எல்லாரோட பொறுமையும் சோதிச்சிடும். எல்லாரோட உடல் வலியுமே ரொம்ப பிடிச்சி இழுத்துரும், உறிஞ்சி எடுத்துரும். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் நம்ம இருப்போம் முடிய போகுதுன்றப்போ. அப்போ அந்த மாதிரி எலிவேஷன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எண்டிங் பாயிண்டில் அவ்வளோ டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ். எலிவேஷன் பெரிய எலிவேஷன் கிடையாது. எந்த பாயிண்டில் அந்த எலிவேஷன் வருதுன்றது தான் முக்கியம். ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முடிக்கும் போது நிறையா பேர்த்துக்கு கிராம்ப்ஸ், ரைட் மசில், காட் மசிலாக இருக்கட்டும், க்ளூட் மசிலாக இருக்கட்டும், நிறையா பேர்த்துக்கு கிராம்ப் இருந்தது. நிறையா பேர் அந்த இதை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ பெடாரோடுனாலேன்றதெல்லாம் தெரியல. நிறைய ரீசன் இருக்குது. ஹைட்ரேஷன் ப்ராப்பராக எடுக்கலைனாலும் சரி, சரியாக தூங்கலைனாலும் சரி, சரியாக ட்ரைனிங் பண்ணலைனாலும் சரி, ஸ்ட்ரென்த்து பத்தலைனாலும் சரி, நிறையா ரீசன்ஸ் இருக்குது. கிராம்ப் வந்து நிறைய பேர்த்துக்கு ஆச்சு. ஸோ எலிவேஷனை பொறுத்தவரையும், அதாவது ஜாகிரபிக்கல் கண்டிஷனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு ரோடு அது. அந்த மாதிரி ரோடெல்லாம் நம்ம இந்தியாவில் மும்பை, டெல்லி இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் ஃபீல் பண்ணேன். டெல்லியில் கூட எனக்கு இந்த மாதிரி திருப்தியான ஒரு ரோடு கிடைக்கல. இது வந்து சூப்பராக இருந்தது. முக்கியமாக அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, சீலிங் பிரிட்ஜு, அதில் நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் ரன்னராக இருக்கிற ஆள் அதில் சீலிங் பிரிட்ஜில் நம்ம ரன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னா, மெடல் வந்து 2 மெடல் கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல. ஒன்று இன்ஸ்பிரேஷன் மெடலு, ஒன்று கம்ப்ளீஷன் மெடலு. ஸோ இதை வாங்கினதுக்கப்புறம் நம்ம உள்ளக்க போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த ஒரு பையில் இது லஸ்ஸி இல்லை மோர், சாக்லேட்டு, சிப்ஸு, ஃபுட்டுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவுள் வந்து ரெடிமேட் அவுள், அதில் வந்து சுடுதண்ணியை போட்டு கலந்து கொடுப்பாங்க. ஊற வச்சுட்டு அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ஓரளவு நல்லா இருந்தது. நான் சாப்பிட்டேன். எனக்கு அவுள் பிடிக்காது, இருந்தாலும் அது ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டது நல்லா இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு மித்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்து கிளம்புற மாதிரி இருந்தது. அந்த ரேஸை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரியை சொல்லணும். ரெக்கவரியை பொறுத்த வரையும் கேட்டிங்கன்னா கண்டதை சாப்பிட்ருப்போம், ஜெல்ஸ் எடுத்துருப்போம், சால்ட் கேப்சூல் எடுப்போம், உப்பு நிறையா உடம்புல சேர்த்துருப்போம், உப்பு நிறைய வெளியிலையும் போயிருக்கும். ஓடும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்னியும் லிவரும் கிட்டத்தட்ட ரொம்ப வேலை செஞ்சுருக்கும் உடம்போட, அதுவும் சேர்ந்து ரொம்ப வேலை செஞ்சுருக்கும். அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். அது போக அது டக்குன்னு ரெக்கவரி ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, திருப்பி ரேஸுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி ஹைட்ரேஷனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம், ரேஸுக்கு முன்னாடி வந்து இத்தனை ஜெல்ஸ் எடுத்திருக்கோம், இத்தனை எலக்ட்ரோலைட் எடுத்திருக்கோம், இத்தனை நாள் வந்து எலக்ட்ரோலைட் தண்ணியில் கலந்து குடிச்சிருக்கோம் அப்படின்னா, அதே மாதிரியே நம்ம ரிட்டன் ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு 2 நாள் ஒரு நாளைக்காச்சும் அதை கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் வந்து உடம்பு வந்து கொஞ்சம் டீடாக்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ டைரி ப்ராடக்ட், இப்போ நம்ம வந்து ரேஸுக்கு முன்னாடி வந்து பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஓடும்போது பவுல் மூமெண்ட்ஸ் வந்து சரியில்லாமல் இருக்கும். இந்த ரேஸில் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, ஓடும்போது ரெஸ்ட் ரூம் 1 பாத்ரூமோ 2 பாத்ரூமோ அது வந்து புஷ் பண்ணவே இல்லை. ரொம்ப திருப்தியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த ரேஸை முடிக்கிற மாதிரி இருந்தது. இதே இது நம்ம வந்து நம்மளோட பவுல் மூமெண்ட்ஸை சரியாக வச்சுக்கறல, ஃபைபர் இன்டேக் வந்து மிஸ்பேலன்ஸ்டாக வச்சுருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் ஓடும்போது சில பேத்துக்கு நிறைய பேத்துக்கு வயிற்று இருக்கும். அது போய் நீங்கள் பாதியிலே ரேஸை நின்று வரிசையில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3-4 ஹட்டு தான் வச்சுருப்பாங்க அந்த ரெடிமேடு டாய்லெட்ஸு. நீங்கள் நின்று போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ உங்கள் வயிறு அடாப்டேஷன் ரொம்ப முக்கியம். அக்காமடேஷனில் இதையும் சேர்த்துக்குங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, அங்கே போயிட்டு புது ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஃபுட்டு நான் சாப்பிட்றேன், அந்த இது இருக்குது இது இருக்குது அப்படின்னு. நம்ம ஊர் சாப்பாடு நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடை பழகி இருக்கும். அந்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த ரேஸை முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் நல்லா தண்ணி குடித்து எலக்ட்ரோலைட்லாம் எடுத்து நார்மல் சாப்பாடே சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நல்லா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. இப்படி தான் அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணுறது. ஹைட்ரேஷனும் இப்படி தான் வந்து எடுத்து நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ யார் நாங்கள் போனோம் அப்படின்னா, நான், தனுஷ், முகுந்தன். இப்போ முகுந்தன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5.25 மணி நேரம் ஆயிடுச்சு அவர் முடிக்கிறதுக்கு. அவர் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக ஃபுல் மேரத்தான் ஓடுறாரு. ஸோ அந்த டைம் ஆகுன்னு எதிர்பார்த்தது தான். ஃபேமிலியோடு வேறு வந்திருந்தார். அவர் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணி பண்ணுற ஆள். இந்த டைமிங்கிறதுக்குள்ளேலாம் வரமாட்டாப்புல. அப்புறம் தனுஷ் வந்து முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் 37 நிமிஷம் ஆச்சு. அவருக்கும் ஒரு இடத்துல வந்து கிராம்ப் ஆயிடுச்சு. நின்றுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப திருப்தியான மேரத்தான் சொல்லப்போனால் மும்பை மேரத்தான் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பெங்களூர் டிசிஎஸ் 45 நிமிஷத்தில் முடிக்கணும்னு எதிர்பார்த்தேன். அது முடிக்க முடியல. அப்புறம் டெல்லி நான் சஃப் 145 கொண்டு வரலான்னு பார்த்தேன். அதுவும் லேட்டாக போயிட்டு அதுவும் கொண்டு வர முடியல. அப்புறம் கொல்கட்டா மேரத்தான் பார்த்தீங்க அப்படின்னா, அது எனக்கு என்னன்னே தெரில, ஓடும்போதே வயிற்ற கலக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்லே இருந்தது. ஸோ அதனால 5 பேஸுக்கு கீழே நான் புஷ் பண்ணவே இல்லை. 5லேயே போயிட்டு நார்மலாக ஒரு டெம்போ ரன் அது ஒரு ஒர்க் அவுட்டாக பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் நினச்சதை விட ரொம்ப பெட்டராக பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா மும்பை மேரத்தான். ஈரோடில் காங்கேயத்துலலாம் வைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஷார்ட் டைமாக நடக்குது. 21 கிலோமீட்டரு 32 கிலோமீட்டர்ன்றப்போ 3 மணி நேரம் அந்த இதுக்குள்ளே முடிஞ்சிடும்.
ஸோ எல்லாருமே மக்கள் வந்து புதுசாக அதெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்களோட சப்போர்ட் வேறு லெவலில் இது கடைசி வரையும் அந்த எனர்ஜியோடு இருந்தாங்க. ஆனால் மும்பையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது இந்த எனர்ஜி நான் வரும்போது என்னோட டைமிங் வந்து 3:45 மணி நேரம் 3:48 இருக்கும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே சோர்ந்து உட்காந்துட்டாங்க, உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில ஆள் தான் நல்லா அந்த வைப் எனர்ஜிலே இருந்தாங்க. ஏன்னா அவங்க இந்த க்ரௌடு வந்து சோர்ந்துட்டாங்க அப்படின்னா ஓடுறவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும், ஓடும்போது ரொம்ப மனசு விடுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று இதில் ஒரு குறையாக பார்க்குறேன் நான். வேறு என்ன அப்படின்னா ரோட்டில் வந்து தண்ணி சிந்திருக்கிறது வந்து நமக்கு வலிக்கி விட்டு விழுகிற மாதிரி இருந்தது. அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் ரொம்ப சேஃபாக பார்த்து ஓடுங்க. இது போக ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரன்னர்ஸ்குள்ளே சண்டையெல்லாம் வருது. என்னடான்னு பார்த்தோம்னா ஒருத்தர் ஓடும்போது ரைட் சைடில் கையை விட்டு இது தண்ணி பாட்டில் வாங்குறாரு, இவர் பின்னாடி வர்றவர் கவனிக்காமல். அதுக்குள்ளேயும் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க வைக்கிறீங்க சண்டை. அதெல்லாம் ஒரு சகஜம் தான். இந்த மாதிரிலாம் நடக்கும். சரி சாரி கேட்டுட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு நம்ம மாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். சரியா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்த்துக்குங்க. இப்போ போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்டே பார்த்துக்கங்க. முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா ஸ்டே நல்ல பெட்டரான ஒரு ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டே பார்த்துக்குங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போகிற மாதிரி பாருங்கள். முடிச்சதுக்கப்புறம் 2-3 நாள் இருந்து தங்கி அந்த ஊரை கூட பார்த்துட்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருந்ததுன்னா பாருங்கள். ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை போகிறோன்றப்போ ஒரு 5-6 நாள் டைம் எடுத்துக்கங்க. இல்லை பட்ஜெட்டாக போகிறேன், எனக்கு வந்து 2 நாள் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் உங்களோட மன வலிமை தான், அதை பொறுத்து தான் நீங்கள் அடுத்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா பாயிண்ட்ஸ் அதில் கவர் பண்ணியிருக்கேன் நான். எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஹார்ட் ரேட்டை முக்கியமாக நான் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னது காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து 180 ஹார்ட் ரேட்லாம் நீங்கள் வந்து ஃபுல் மேரத்தானையுமே ஓடுனீங்க அப்படின்னா ரெக்கவரியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாள் ஆகும்னே சொல்ல முடியாது. 180 190 போச்சு அப்படின்னா அதெல்லாம் உடம்பு ரொம்ப வருத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ரேட்டை ஒரு செட்டில் டவுன் பண்ணி 160 to 170க்குள்ளேயே வச்சு ஓடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த பீரியடில் அதாவது கிட்டத்தட்ட 35வது 36வது கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹார்ட் ரேட் வந்து அப்போ தான் வந்து எலிவேட் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பெடாரோடு அப்போ தான் ஆரம்பித்து முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸை புஷ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகிட்டேன். அந்த இடத்துல வந்து நான் இன்னும் கொஞ்சம் டைமிங்காக இன்னும் பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பொண்ணு வந்து அந்த ரேஸில் வந்து கடைசியாக ஃபினிஷிங் பண்ணும்போது அடிக்கடி வந்து ஊடால வந்து என்னை முந்தி போச்சு. அது இன்னமும் ஈகோவை டச் பண்ணோன்னே சரி இன்னும் ஓடுவோம்னு புஷ் பண்ணி கடைசியில் 180 வரையும் போய் 184 என்னமோ சம்திங் அந்த இது போயிடுச்சு. ஸோ அந்த இது ஒன்று ரன்னர்ஸ் மத்தியில் இது வந்து தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ரன்னர்ஸ் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மென்ஸு சார் நம்மளோட வயசானவங்க, அப்புறம் பெண்கள் இவங்க 2 பேரும் நம்மளை முந்துறாங்க அப்படின்னா ரொம்ப ஈகோ டச் ஆயிரும். சரியா? யாராக இருந்தால் இது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லெவலை தொடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் சாமி பொறுமைன்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்குங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இதில். கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு தடவையாச்சும் நம்ம வந்து மும்பையில் போய் ரன் பண்ணி அதை ஒரு கோலாக வச்சு பண்ணுங்கள். மித்தபடி அவன் ப்ரோக்ராமுக்கு சம்பாதிக்கல வேஸ்ட்டு அதெல்லாம்ன்றதை விட இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நிறைய டவுட்ஸை போய் கிளியர் பண்ணிட்டு வரலாம். நல்லாயிருக்கும். இது வந்து இப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து இன்டர்நேஷனல் மேரத்தான்லாம் போகிறதுக்கு இந்த மும்பை மேரத்தான் வச்சு டைமிங் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம உள்ளே போய்க்கிடலாம். நல்ல ஒரு பர்சனல் பெஸ்ட்டே கிடைக்கும் இந்த ரன்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.